Taste the Daily. அண்மை செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் பேருந்து நிலைய சந்திப்பு அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரையாற்ற உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் சந்திப்பு அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான திட்டங்கள், மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு அதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும், மலைவாழ் மக்களும், தோடர் பழங்குடியினரும், படுகர் மக்களும் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, அதாவது குன்னூர் நகர பகுதியிலே 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே எம்ரால் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு திட்டமாக இருந்த எம்ரால் குடிநீர் திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டதை மக்கள் நன்றியோடு எண்ணி பார்க்கிறார்கள். கோத்தகிரி பகுதியிலே 10.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அலக்கரை கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று படுகர் சமுதாய மக்களுக்காக கொண்டாடக்கூடிய வகையிலே ஸ்ரீ எத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறை முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலைவாழ் மக்களாக மலைகளுடைய இளவரசி என்று கூறப்படுகின்ற இந்த நீலகிரி மாவட்டத்திலே கோத்தகிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் இந்த படுகர் இன சமுதாய மக்களை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ ஹெத்தையம்மனுடைய திருவிழாவை அரசு விடுமுறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் படுகர் சமுதாய மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பரிந்துரை செய்தது. சுமார் 40 ஆண்டு காலமாக சாதி சான்றிதழ் பெற முடியாமல் பாதிக்கப்பட்ட மலையாளம் பேசக்கூடிய ஈழுவா தீயா மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கியது கழக அரசு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக ஒரு அரசு இருக்கிறது என்றால் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு என்பதை மெய்ப்பிக்கும் வகையிலே மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை வரக்கூடிய அதாவது வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியில இருந்து உதகைக்கு அதாவது கேத்திப்பாலட வழியிலே 3வது மாற்றுப்பாதை சுமார் 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் அந்த காட்டேரி முதல் லவ்டேல் வரை சாலையை திறந்து வைத்துள்ளார்கள். இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதற்காகவே இந்த திட்டத்தை விரைவாக நிறைவேற்றாமல் ஸ்டாலினுடைய திமுக அரசு இருப்பதாக இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். திமுக தேர்தலின் போது அதாவது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை. படுகர் சமுதாய மக்கள் பழங்குடியின பட்டியலை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தேர்தல் வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் இன்றைக்கு அளிக்கவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு அதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகளாக இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனை இந்த மக்களுக்கு இருக்கிறது. குன்னூர் சட்டமன்ற நகராட்சி கடைகள் வாடகையை உயர்த்த மாட்டோம் என்ற தேர்தல் அறிவிக்கை அறிவித்தார்கள். ஆனால் கடைகளை அகற்றி விட்டார்கள். வாடகையும் அவர்களுக்கு உரைத்தபாடில்லை என்கிற வேதனையோடு வியாபாரிகள் நிற்கிறார்கள். பச்சை தேயிலை நிரந்தர விலையை நிர்ணயம் செய்வதால் தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் அதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. குன்னூரிலே வாகன நெரிசலை தவிர்க்க நவீன வசதிகளோடு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்கிற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்திலே அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்கிற வாக்குறுதியும் காற்றிலே பறக்கப்பட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலே சிறப்பான திட்டங்கள், குறிப்பாக கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை திமுக அரசு நிர்வாகம் தவறுகளால் கடந்த 4.5 ஆண்டுகள் தேயிலை வாரியம் மாதந்தோறும் நிர்ணயிக்க விலையை கூட குறைவாக வழங்கி வருவதாகவும் சுமார் 2 முதல் 5 வரை பச்சை தேயிலை உரிய விலை கிடைக்காமல் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய சிறு குறு தேயிலை விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்திருப்பதாகவும் தேயிலை தொழிற்சாலைகளை மூடக்கூடிய அபாய நிலைக்கு சென்றிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். கிராமப்புற பகுதியிலே அதிமுக ஆட்சியிலே மூடப்பட்ட மதுபான கடைகள் திமுக அரசு தற்போது திறந்து
இங்கே இருக்கக்கூடியவர்கள் மது போதையில் 24 மணி நேரமும் தள்ளாடுவதற்கு இந்த அரசு வழி செய்வதாக மலைவாழ் மக்கள் வேதனையோடு கண்ணீர் தெரிவிக்கிறார்கள். குன்னூர் நகராட்சி அந்த மார்க்கெட் பகுதியிலே வாடகை பன்மடங்கு உயர்த்தி இருப்பதோடு கடைகளை இடித்துவிட்டு புதிதாக மார்க்கெட் கட்டித் தருவதாக கூறிய திமுக அரசு இடமோ மாற்று இடமோ அவர்களுக்கான வாய்ப்போ தராமல் நகராட்சி நிர்வாகம் காலி செய்து இதுவரை எந்தவித வியாபாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் வியாபாரிகள் அலையழைத்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச்செயலாளர் உரையாற்ற இருக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம்.